ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம வந்து இந்த பினக்கிள் 7th எடிஷனில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அல்ஜிப்ரா டாப்பிக்லேருந்து நம்ம வரிசையாக சால்வ் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்து நம்ம வந்து இன்றைக்கி ஒரு 3 சம் கிட்ட பார்ப்போம். நான் கொஷின் நம்பரோடு தான் நான் வந்து உங்களுக்கு வந்து நான் சால்வ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் என்னன்னு சொல்லி பார்ப்போம். கொஷின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா x cube is equal to 270 plus y 270 plus y cube and x is equal to 6 plus y, then what is the value of x plus y சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதை வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட் வந்து x cube is equal to 270 plus y cubeன்ட்டாங்க. இப்போ அந்த y cube வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துச்சு அப்படின்னா x cube minus y cube is equal to 270 சொல்லி வரும். அதே மாதிரி x is equal to 6 plus y வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துச்சு அப்படின்னா x minus y is equal to 6 சொல்லி வரும். நம்மளுக்கு வந்து ஒரு ஃபார்முலா தெரியும், என்ன அப்படின்னா a cube minus b cube is equal to a minus b into a square plus ab plus b square. ஸோ அதே ஃபார்மெட்டில் x cube minus y cubeக்கு வந்து நீங்கள் ஃபார்முலா எழுதுனீங்க அப்படின்னா x minus y into x square ப்ளஸ் xy ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு சொல்லி வரும். ஸோ கொடுத்துருக்கிற வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். x cube minus y cube வந்து 270 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 270 is equal to x minus y வந்து பார்த்திங்க அப்படின்னா 6 சப்ஸ்டியூட் பண்ணிங்க இன்ட்டு x square ப்ளஸ் xy ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் வந்து அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ இங்கே கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 6 டேபிளில் வந்து 6 4 24, ரிமைனிங் 3 6 5 30. ஸோ 45 டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 270. ஸோ இப்போ x square ப்ளஸ் xy ப்ளஸ் ஒய் ஸ்கொயரோட வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா 45 சொல்லி நம்மளுக்கு தெரியும். சரிங்களா, இதை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்னா x ப்ளஸ் ஒய் தான் கண்டுபிடிக்கிறோம். ஸோ x ப்ளஸ் ஒய் வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா x ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா தெரியும். என்ன, x ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2xyன்னு சொல்லி வரும். ஸோ இதில் இந்த x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2xy வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் xy ப்ளஸ் xyன்னு எழுதலாமா, 2xy வந்து xy ப்ளஸ் xyன்னு எழுதலாம். அப்போ அந்த x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் xyயோட வேல்யூ வந்து நமக்கு ஆல்ரெடி 45 சொல்லி தெரியும். ஸோ அதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ 45 ப்ளஸ் xyன்னு வரும். அப்போ x ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ வந்து 45 ப்ளஸ் xyன்னு தான் தெரியுது. நம்மளுக்கு இன்னமும் வந்து xyயோட வேல்யூ தெரியாதனால x ப்ளஸ் ஒய் வந்து நம்மளால் இன்னமும் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இன்னொரு ஃபார்முலா இருக்குது, x ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு x மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 4xyன்னு சொல்லி சொல்லலாம். ஏன்னா நீங்கள் x மைனஸ் ஒய்யை வந்து ஹோல் ஸ்கொயர் பண்ணி அதை 4xy ஆல் ப்ளஸ் பண்ணிங்க அப்படின்னா x ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலா வந்து வந்துடும். ஸோ இந்த ஃபார்முலா நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா x ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு x மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் வந்து ஆல்ரெடி வந்து 45 ப்ளஸ் xyன்னு சொல்லி தெரியும். சரி x மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 6 ஸ்கொயர் 36 ப்ளஸ் 4xyன்னு சொல்லி வரும். ஸோ இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன் சொல்லி வச்சுங்க. ஸோ ரெண்டு ஈக்குவேஷன் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஈக்குவேட் பண்ணிங்க அப்படின்னா 45 ப்ளஸ் xy இஸ் ஈக்குவல் டு 36 ப்ளஸ் 4xyன்னு சொல்லி வரும். xy பூரா ஒரு பக்கமும் நம்பர்ஸ் பூரா ஒரு பக்கம் கொண்டு போங்க. அப்போ xy ப்ளஸ் 4xy இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் 4xy இஸ் ஈக்குவல் டு 36 ப்ளஸ் 45 அந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னா மைனஸ் 45 வரும். அப்போ மைனஸ் 3xy இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 9, மைனஸ் கேன்சல் ஆகிற xy இஸ் ஈக்குவல் டு 9/3 அப்படின்றது தான் xyயோட வேல்யூ. நம்மளுக்கு இதுலேருந்து x ப்ளஸ் ஒய் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ஸோ இந்த xy ஈக்குவல் டு 3 எடுத்துகிட்டு போய் ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். x ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 45 ப்ளஸ் xy வந்து 3. இப்போ 45 ப்ளஸ் 3 வந்து 48. x ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 48 அப்படின்னா x ப்ளஸ் ஒய் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 48. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 48 என்ன வரும் அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 into 3 வரும். சரிங்களா, ஸோ இதில் வந்து 2 2s are 4, இன்னொரு 2 2s are 4. ஸோ 4ஐயும் 4 நீங்கள் காமனாக வெளியே எடுத்து ரூட்லேருந்து வெளியே வந்துச்சு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா 2 into 2 √3 வரும். ஸோ 4√3 அப்படின்றது தான் இந்த சம்முடைய ஆன்சர். ஆப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் சி. சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் சம் வந்து பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் சம் வந்து கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இஃப் p plus q plus r is equal to 0, then what is the simplified expression of p square by p square minus qr plus q square by q square minus pr plus r square by r square minus pqன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து p ப்ளஸ் q ப்ளஸ் r வந்து 0ன்ட்டாங்க. சரிங்களா, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம், pqr மூணுக்குமே வந்து நம்மளாக ஒரு வேல்யூ வந்து அசீவ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா pக்கு வந்து நம்ம 1ன்னு எடுத்துக்கிறோம், q வந்து நம்ம 1ன்னு எடுத்துக்கிறோம், r வந்து நம்ம -2 எடுக்கிறோம். ஏன்னா இப்போ இந்த 3 ப்ளஸ் பண்ணிங்கன்னா ஆப்வியஸாக 0ன்னு வந்துடும். ஸோ அதனால் நம்ம இதுக்கு வந்து நம்ம கன்வீனியன்ட்டுக்கு வந்து 0 வர மாதிரி 3 வேல்யூ வந்து எடுத்துக்கிறீங்க. ஸோ அது அப்படியே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போ p ஸ்கொயர்னா 1 ஸ்கொயர் டிவைட் பை p ஸ்கொயர் மைனஸ் qr, 1 ஸ்கொயர் மைனஸ் qrன்ட்டாங்க. அப்போ 1 into -2 ஆல்ரெடி அங்கே மைனஸ் இருக்குனால +2ன்னு வந்துடும். ஸோ அதே மாதிரி q ஸ்கொயர் பை q ஸ்கொயர் மைனஸ் pr போட்டிங்க அப்படின்னா 1 ஸ்கொயர் பை 1 ஸ்கொயர் +2ன்னு வரும். அதே மாதிரி அங்கே ப்ளஸ் r ஸ்கொயர் வந்து -2 த ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை r ஸ்கொயர் -2 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் p into q 1 into 1, ஸோ -1 வரும். அப்போ 1/1 ஸ்கொயர் +2 வந்து 3 ப்ளஸ் அதே மாதிரி 1/1 ஸ்கொயர் +2 3 ப்ளஸ் 4/4 ஸ்கொயர் -1 வந்து 3. ஸோ 1 இப்போ டினாமினேட்டர்லாம் காமனாக இருக்குது. ஸோ நியூமரேட்டர் அப்படியே நீங்கள் வந்து டினாமினேட்டர்லாம் சேமாக இருக்குன்னா நியூமரேட்டர் அப்படியே ப்ளஸ் பண்ணி அப்படின்னா 6/3 2 அப்படின்றது அந்த சம்முடைய ஆன்சர். ஆப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் பி. சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் சம் வந்து பார்ப்போம். ஸோ
ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது வந்து கொஞ்சம் லென்த்தியான சம்மு. ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இஃப் எக்ஸ் ப்ளஸ் 1/x இஸ் ஈக்குவல் டு 5√2 அண்ட் எக்ஸ் கிரேட்டர் தென் 1 வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் x⁴6 ப்ளஸ் 1/x⁴6ன்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது வந்து எழுதிக்கிறோம். எக்ஸ் ப்ளஸ் 1/x இஸ் ஈக்குவல் டு 5√2 அப்படின்றத நீங்கள் எழுதிக்கணும். நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். எக்ஸ் ப்ளஸ் 1/x இஸ் ஈக்குவல் டு k அப்படின்னா x³ ப்ளஸ் 1/x³ வந்து k³ மைனஸ் 3k. இது வந்து ஒரு ஃபார்முலா. சரிங்களா? ஸோ அதே ஃபார்மெட்டில் இந்த கொஷின் இருக்குது. அதாவது எக்ஸ் ப்ளஸ் 1/x இஸ் ஈக்குவல் டு 5√2 அதாவது k அப்படின்னா இப்போ k³ மைனஸ் 3k அப்படின்றது x³ ப்ளஸ் 1/x³. ஸோ அப்போ இதில் k அப்படின்றது 5√2. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோங்க அப்படின்னா x³ ப்ளஸ் 1/x³ இஸ் ஈக்குவல் டு கேக்கு பதிலாக 5√2 த ஹோல் க்யூப் மைனஸ் 3 இன்ட்டு 5√2. சரிங்களா? இந்த 5√2 வந்து க்யூப் பண்ணிங்க அப்படின்னா 5 × 5 × 5 125 √2 × √2 மைனஸ் 3 × 5√2 15√2 வரும். ஸோ 125 × 2 வந்து 250√2 மைனஸ் 15√2 ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 235√2ன்னு சொல்லி வரும். அதாவது x³ ப்ளஸ் 1/x³ வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து வந்து நம்மளுக்கு வந்து x ப்ளஸ் 1/x வந்து 5√2ன்னு தெரிஞ்சு அப்படின்னா x மைனஸ் 1/xக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் k² மைனஸ் 4. இதில் k அப்படின்றது வந்து அந்த 5√2 தான். ஸோ 5√2 வந்து ஸ்கொயர் பண்ணுங்கள் மைனஸ் 4. அப்போ நீங்கள் 5√2 வந்து நீங்கள் ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கொயர் ரூட்டில் என்ன வரும் அப்படின்னா 5 ஸ்கொயர் பண்ணால் 25 × √2 மைனஸ் 4. ஸோ 50 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 50 மைனஸ் 4 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 46ன்னு சொல்லி வரும். அதை அப்படியே வச்சுக்கோங்க x மைனஸ் 1/x. x³ மைனஸ் 1/x³ இதுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா x மைனஸ் 1/x தெரிஞ்சால் தான் x³ மைனஸ் 1/x³ கண்டுபிடிக்கணும். அதனால தான் நம்ம x மைனஸ் 1/x நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதுவும் அதே ஃபார்முலா தான் k³ இங்கே வந்து ப்ளஸ் 3kன்னு வரும். அங்கே மைனஸ் 3k இங்கே ப்ளஸ் 3k. இங்கே k அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த √46 க்யூப் பண்ணி ப்ளஸ் 3 × √46 பண்ணிங்க அப்படின்னா √46 க்யூப் பண்ணிங்க அப்படின்னா 46 √46 ப்ளஸ் 3 √46ன்னு சொல்லி வரும். ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிங்க அப்படின்னா 49 √46ன்னு சொல்லி வரும். நம்மளுக்கு வந்து x⁴6 ப்ளஸ் 1/x⁴6 கிடையாது மைனஸ். சரிங்களா? நான் கொஸ்டின் இங்கே தப்பாக எழுதியிருக்கேன். ஸோ x⁴6 மைனஸ் 1/x⁴6 தான் கேட்குறாங்க. ஸோ நம்ம அதை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம x³ ப்ளஸ் 1/x³ x³ மைனஸ் 1/x³ மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா x⁴6 மைனஸ் 1/x⁴6 வந்து தெரிஞ்சிடும். சரிங்களா? இங்கே வந்து கொஸ்டின் தப்புன்னு அதை திருத்தம் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக வந்து கொஸ்டினில் வந்து x⁴6 மைனஸ் 1/x⁴6 தான் வந்து கேட்குறேன். ஸோ ஆப்வியஸாக ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா x⁴6 மைனஸ் 1 ப்ளஸ் 1 மைனஸ் 1/x⁴6 வரும். இங்கே x³ ப்ளஸ் 1/x³ வந்து 235√2 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். x³ மைனஸ் 1/x³ வந்து 49 √46 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இங்கே மைனஸ் 1 ப்ளஸ் 1 வந்து கேன்சல் ஆகும். இப்போ ரிமைனிங் இருக்குது x⁴6 மைனஸ் 1/x⁴6 வரும். ஸோ இது ரெண்டையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஆப்வியஸாக x⁴6 மைனஸ் 1/x⁴6ஓட வேல்யூ வந்து தெரிஞ்சிடும். ஸோ இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 235 49 வந்து மல்டிப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்னா இந்த யூனிட் டிஜிட்டில் இருக்கிற லாஸ்ட் நம்பர் மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 × 9 வந்து 45. இப்போ கடைசி நம்பர் வந்து 5ன்னு வரும். இந்த √46 வந்து நம்ம √2 × √23ன்னு எழுதலாம். அப்போ இங்கே ஒரு √2 இருக்குது. ஆல்ரெடி இந்த √46ல் ஒரு √2 இருக்குது. ரெண்டு √2யும் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 2ன்னு ஆயிரும். ஸோ அப்போ கடைசி நம்பர் ஆல்ரெடி 5. இந்த 2 இன்ட்டு பண்ணிங்க அப்படின்னா கடைசி நம்பர் 0ன்னு வர்றது தான் வந்து ஆப்ஷன் பார்த்தா இங்கே எல்லாமே 0ல் தான் வந்துருக்கு. ஸோ அதனால் நீங்கள் யூனிட் டிஜிட் வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ண முடியாது. ஸோ நார்மல் மல்டிப்ளேஷன் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா 235 × 49 வந்து என்ன வரும் அப்படின்னா 11,515 என்ன வரும் √2 × √46ன்னு சொல்லி வரும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி √46 வந்து உங்களுக்கு எப்படி எழுதலாம் அப்படின்னா √2 × √23ன்னு சொல்லி நீங்கள் எழுதலாம். கரெக்டாக? ஸோ √46 வந்து நீங்கள் √2 × √23ன்னு எழுதலாம். அப்போ ஆல்ரெடி ஒரு √2 இருக்குது, இங்கே ஒரு √2 இருக்குது. ரெண்டு √2வையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 2ன்னு ஆயிரும். அப்போ 11,515 வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா 23,013 வரும். சரிங்களா? ஸோ 23,030 √23 அப்படின்றது தான் இந்த சம்முடைய ஆன்சர். ஆப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் பி. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த சம்முடைய ஆன்சர். இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும். நீங்கள் ஃபார்முலாவை வந்து கரெக்டாக தெரிஞ்சு கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் கண்டிப்பாக வரும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை எப்படி உங்களுக்கு வீடியோஸ் வேணும் எந்த மாதிரி அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். சரிங்களா? ஸோ தேங்க்யூ.